ரொம்ப சர்வசாதாரணமாக நீங்க பெண் குழந்தை பிறந்த வீடுகள்ல ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்க அப்படின்னா துக்க விசாரிய மாதிரி போவாங்க. பெண் குழந்தையா, சரி விடுப்பா பாத்துக்கலாம், இப்படிலாம் பேசிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பெண் குழந்தை வேணும் தவம் இருக்காங்க, பெண் குழந்தை வேணும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மாற்றம் வந்து உண்மையிலே வரவேற்கலாம். உண்மையிலே இப்படி கொண்டாடுறவங்கள எவ்வளவு நாளும் கொண்டாடலாம், தப்பே இல்லைன்னு நான். சில ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி அந்த பகுதிகளில் பெண் குழந்தைகள் பிறந்தாலே கள்ளிப்பால் கொடுத்து கொள்வது ரொம்ப சாதாரண வழக்கமாக இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பெண் பிள்ளைகளை நம்ம கொண்டாடுறோம். அப்ப நம்ம இன்னும் கொண்டாடலாம், தப்பே கிடையாது. இந்த சமுதாயத்தை கொண்டாட சொல்லலாம், தப்பே கிடையாது. ஒரு சில காலகட்டத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ரொம்ப எளித வீடுகளில் பார்க்க முடியாது. அப்போ வந்து நம்மளுடைய பொருளாதாரமும் பெருசா இல்லாம இருந்துச்சு, அப்படியான சூழல் இருந்துச்சு. ஆனா இப்ப நம்மளுடைய பொருளாதாரம் ஓரளவுக்கு எல்லாருடைய ஃபேமிலியிலும் கொஞ்சம் உயர்ந்திருக்கு. அப்போ உயர்ந்திருக்கப்போ நமக்கு அவர்களை கொண்டாடுவதற்கான நேரமும் அதுக்கான வசதி வாய்ப்புகளும் வருது. சோ நம்ம கொண்டாடுறோம். ஒரு வகையில ஹாப்பி தான் அது. எல்லாரையும் கொண்டாடுவோம். ஆண் குழந்தை பெண் குழந்தை இல்லை, எல்லாருமே கொண்டாடலாம். ஏன் பெண் குழந்தை மட்டும் கொண்டாடணும்? ஆண் குழந்தையும் கொண்டாடணும்.